வந்துருச்சு. ஐயோ பொட்டி வந்துருச்சு. இந்த பொட்டியா? இதே பொட்டி தான். கிவ் யுவர் ஹேண்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பொட்டி வந்துருச்சு. டான்ஸ் ஆடிட்டீங்க எப்படி மாமா? திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. அப்பா, என்ன பொட்டிக்காக செஞ்ச பூட்டா, பூட்டுக்காக செஞ்ச பொட்டியா? இந்த கணக்கு கணக்குது. முதல்ல பொட்டியை திறங்க. போட்டோல இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க மாமா. லட்சுமி தாயே, நிறைய இருக்கணும். திறக்க வர, திறக்க வர. மாமா. என்னது ஒண்ணுமே காணுமே? கஷ்டப்பட்டு திறந்த பொட்டியில பறைய சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு. ரப்பராலே செஞ்சிருக்காரு. வண்டி எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்ததுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்கள வேற எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையும் கண்டுபிடிச்சிடுறேன். சேத்து என்னப்பா நீ, உனக்குதான் மந்திரம்லாம் தெரியுமே. நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா, என்னப்பா நீ ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா. எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல. கொஞ்சம் திரும்புங்க. ஏன், என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணாப்பா, மந்திரம் அமாவாசைக்கு வரட்டும். நித்து கையில பிரேக் போட்டா கப்புன்னு நிக்கும். கால்ல போடுறா போயினாக்குது. இறங்கும் போது கேட் வர இடிக்குது. என் வண்டியா இருந்தா என்ன சாப்பிட்டா இறங்கலாம். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். யோ, பேசாம இந்த வண்டியை வித்துட்டு 10 போய் சைக்கிள் ரிக்ஷா வாங்கியா போயா. வணக்கம் ராஜாகரே, நீ சொன்ன மாதிரி எல்லா நகைகளையும் எடுத்தும் போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன். ரசீதோட வந்துக்கிறேன். அது அப்படியே வச்சுக்கோ. சேத்து, நாம திட்ட போட்டபடி ஒன்னொன்னா வெட்டடிச்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆளுங்க நடைமுறை பார்த்தா ஐயர் சொன்ன மாதிரி எங்க அப்பாவை இவங்க தான் கொலை செஞ்சிருப்பாங்க. ராஜாகரே, அத அந்த ஆதிமூலம் கோஷ்டி வாயாலே வரவேசிட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழைய சேதுவா பனியன் லுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் ஃபுல்லா சல்பட்டா அடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோ அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து பூரா எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலையெல்லாம் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். ஏன்டா மேல ஏறும் போது கூப்பிடுற, கீழே நிக்கும் போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? தலை போற காரியம் தான் மாமா. இத்தனை நாளா ராஜாவை நடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவனுடைய உண்மையான பேர் சேது. இத்தனை நாளா சேதுவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் தான் ராஜா. இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா ஜல்சா. செய்யட செய்யட செய்யடா. ஸ்டாப். மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறோம், நீங்க போங்க. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு இருக்குது. எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா? அமெரிக்கால எனக்கு இதுதான் பொழுதுபோக்கு. முதலாளி அமெரிக்கால எங்க தங்கி இருந்தீங்க? நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, முகத்தை பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுதே, அதனால கேட்டான். இங்க வா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது. குச்சிக்கிறியா? இனிமே தானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம். சேது கண்ணா. சேதுவா? நான் ராஜா. பிச்சைக்கார பையெல்லாம் ராஜாவாயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம். கடைசியா சாப்பிட்டுக்க. இந்த மசால் வடை. இந்த டீ ஆசை தீர குடி. டேய், மரியாதையா நடந்துக்குங்க. உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிழிக்கிறான்றத பாப்போம். தள்ளுறா ரிக்ஷாவை. அண்ணே அண்ணே. என்னப்பா? முதலாளி ஆதிமூலத்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்றாங்கண்ணே. எங்க? பண்ணாத்தி பாறைகிட்ட. உங்களுக்கு எது வேண்டாலும் பண்ண சொல்லுங்க. ஐயோ ஐயோ. சும்மா கத்தாதரா. தள்ளி விட்டா நீயும் சைக்கிள் ரிக்ஷாவும் சுக்குனூரா போயிடுவீங்க. ஐயோ, என்ன தள்ளிடாதீங்கடா. ராஜா கிட்ட சொல்லி என்ன விடுதாலும் உங்களுக்கு செய்ய சொல்றேன். எங்களுக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்லடா நாய. உன்னை இப்படி கொல்ல மாட்டோம். இப்படி கொன்னா ராஜா மேல பழி போட முடியாது பாரு. ராஜா மேல பழியா? ஆமா. ராஜாவுக்கு சொந்தமான நகைகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் திருடி உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்ட. அதனால ஆத்திரப்பட்ட ராஜா உன்னை தீர்த்து கட்டிட்டாருன்னு கதையே மாத்திருவோம். நீங்க செஞ்ச சதியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ செத்த பிறகு ராஜா இங்க வருவான்.
நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்க ஆளுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயோ எங்க முதலாளியை செய்து கொண்டுட்டானே அலறுவாங்க. எல்லா தொழிலாளிகளுமா ஒன்னா சேர்ந்து ராஜாவை அடிச்சே கொன்னுடுவாங்க. எப்படி எங்க திட்டம்? என்னை விட்டுருங்கய்யா. ஐயா பெரியவரை தயவு செய்து என்னை விட்டுருங்கய்யா. அப்பா என்னை விட்டுருங்கப்பா. அதிமல அந்த கட்சி பெற்று இல்லாட்டி மாட்டிக்குவோம். ராஜா வந்துகிட்டு இருக்கான். ராஜா வந்துட்டு இருக்கானா? ஓடு 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 ஓடு. சேது சேது கொஞ்சம் குத்தது யாரு? ராஜா சேது ராஜா இங்க இருந்து போயிடு. உனக்கு ஆபத்து. இப்போ போயிரு. சேது யுவர் ஆனர், இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் நடிப்பதற்காக அனுப்பப்பட்ட சேது தனக்கே துரோகம் செய்ததை அறிந்த ராஜா ஆத்திரப்பட்டு சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே EPCO 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன ராஜமுதன வேலையில ஒழுங்கா பண்றீங்களா? நடக்குது சில்ராஜ். நீ ஏன் சும்மா படுத்திருக்க? கால் மேல கால் போட்டு படுத்துக்க. மறந்துட்டேன். என்ன மாமா இங்க இருக்கீங்க? விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். படுத்துக்கிட்டா? அவங்க விவசாயம் பண்றாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ மாமா. மாமா, நாளைக்கு அந்த காங்கை அவங்க சொந்தக்காரங்களோட வந்து என்ன பொண்ணு கேட்க வரான். அப்படியா? பெரியவங்க எல்லாம் வச்சு பேசி வெத்தலை பாக்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீறவே முடியாது. ஊர் வழக்கம் அப்படி. அப்படியா? நீங்களும் மரமாப்பிள. அப்படியா? உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, எங்க அம்மா தான் உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்படியா? அப்படித்தான். அம்மா, ஏன் கால விழுந்து என்னடா பிரயோஜனம்? லட்சுமி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அங்க போனா உன் மாமன் வான்னு கூட சொல்ல மாட்டா. வாசப்படியிலே நிக்க வச்சு பேசுவா. 4 பேருக்கு முன்னால நாம தான் அவமானப்பட்டு திரும்பணும். ஐயா, லட்சுமியே சொன்னாமா? நீ உன் அம்மாவை கூட்டிட்டு வா. 4 பேருக்கு மத்தியில நான் சின்னராஜுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. அப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா? அவளே அப்படி சொல்லும் போது நாம ஏன் கவலை பண்ணோம்? என் மருமக அப்படியா சொன்னா? ஆமாமா. என்ன அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம். ஏங்க நலமுத்துக்கு ஒன்ற நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி? உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கையன் உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல, உங்க அபிப்பிராயம் என்ன?
என்னையா பெருசா அபிப்பிராயம்? அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிற. இத பார், 1 லட்சமா 2 லட்சமா 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரே வாரிசு. அங்க பாத்தியா 25,000 ரூபாய் பணம், தாலிக்கு மட்டும் 10 சவரன் பட்டு புடவை. அப்புறம் என்ன, யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா தட்டை மாத்திக்கலாம். ஏமா உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? ஏயா உங்களுக்கெல்லாம்? அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ என்ன வான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, என் மகனுக்காக உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வர சொன்னது? வாங்க 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 அத்தை, வாங்க மாமா. இல்ல, ஒரு 8 எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. என் பொண்ணை கேட்டு வர உனக்கு என்ன அருகதை இருக்கு? லட்சுமியை பொண்ணு கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. காங்கேன்னு முறை மாப்பிள, என் பையனுக்கும் முறை இருக்கு. லட்சுமியை கேளுங்க, அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட தட்டு மாத்துங்க. அது நியாயம் தானே, அந்த பொண்ணவே கேட்டுருவான். ஏமா லட்சுமி, உனக்கு யார பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. நான் சென்றாஸ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏமா நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு நீயும் போட்டிக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியா? டாய் சென்றாசு, உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்க என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு. காங்கய்யா, நீ பேசாத. பெரியவங்களா பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். நீ என்னமா குறுக்கல? போந்து பக்கம். நிஜமானுமா, உண்மையில கை வச்சுட்டா அவனை நான் விடவே மாட்டேன். நான் சொல்றதை கேளுப்பா. ஏ காங்கையா, என் அம்மா தடுத்ததுனால உன்னை விடுற, இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருப்பே தெரியுமா? டேய் நிறுத்துறா. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கூப்பிடாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நான் முடிவு பண்ண மாப்பிள்ளைய கை நீட்டி அடிப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அம்மா மேல கை வைப்பா. என் அம்மா மேல எவன் கை வச்சாலும் சரி அழிச்சிடுவேன், கிழிச்சிருவேன். யாரா உன்னை கூப்பிட்டது? உன் பொண்ணுதான். உன் பொண்ணு லட்சுமி கூப்பிட்டா இங்க வந்தோம். எப்போ உன் பொண்ணு 10 பேர் மத்தியில என்ன தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலோ அப்பவே உண்மையான தகப்பனா நீ இருந்தா என்னை கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்ப, இல்லன்னா நாக்க புடிங்க சத்து இருப்ப. நான் நாக்க புடிங்கிட்டு சாகணுமா? என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தியே, அதுக்கு நீ நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா. உனக்கு என்னடா அருகதை இருக்கு? அங்க பார், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, கழுத்துல செயின். உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை, கருப்பு கரை போட்ட வேட்டி, கழுத்துல கொட்டை, கையில செம்பு கம்பி. அங்க பார், தட்டுல பார், பட்டு புடவை, நகை, 25,000 ரூபாய் காசு. 25,000 ரூபாய். இப்ப சொல்ற கேளு, இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போகல, என் பேர் சின்ன ராஜாவே இல்ல. சாபாஷ், நீடா மானஸ்த. எல்லாரும் கேட்டுங்க, எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயும் வரல, 31வது நாள் காங்கேயன் தான் என் மாப்பிள்ளை. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு. சவாலா? சவால். மாமா நிறுத்தா. 30 நாள் இல்லடா, 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது. நீ தாண்டா என் மாப்பிள்ளை. மிஸ்டர் மாதவன், நாளைக்கு சுதந்திர நாள். கைதிகள் எல்லாம் சுத்தமா ட்ரெஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு வாங்க.
இன்னைக்கு சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தணும். சார், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாமே. குழந்தையை காணுங்க. குழந்தையை காணுமா? கண்ணியப்பா, ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்குதான் புதுசா கல்யாணமான பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது. வேலையெல்லாம் வீட்டோட சரி. அண்ணே வணக்கம் அண்ணே. அண்ணே வணக்கம் அண்ணே. சிந்தா இனியா எந்திர எந்திர எந்திர. அண்ணே நான் வேலை செய்ய போறேன். அப்படியா? நல்ல வேலை, இப்பவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சே. அதாவது என்ன, என் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, எனக்கு ஒரே அம்மா. 2 பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போயிடும். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். என்னது 50,000? ஆமாண்ணே, நான் வாழ்நாள் போய் வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். என்னடா 50,000 சாதாரணமா சொல்ற? நீ 3 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000 உன்னால அடைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய், நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றது சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். என்னடா இது? நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கேட்ட மாதிரி பதில் சொல்லிட்டு போறான். எங்க அப்பா சொன்ன டைம்குள்ள உங்களால பணத்தை கொண்டாந்து கொடுக்க முடியாது. நான் கொஞ்சம் நகையை கொண்டாந்து கொடுக்குறேன். அது ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க. நம்ம கல்யாணம் நடந்துரும். நானும் சம்பாதி கொடுக்கறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன். காங்க வேற ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தானே. அதனாலதான் சொல்றேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு. முடியாது முடியாது முடியாது. அப்படின்னா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க. ராத்திரி 12 மணிக்கு? அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன். என்னையா அது? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே. நம்ம 2 பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றான், அவனை காணோம். ஓ, இங்க ஒருத்தன் வர்றான், அவனை கேப்பமா? யோ அண்ணே, அவன் தானே? அவன் தான். இல்லையா? அந்த பக்கம் போய் பாருங்க. சத்தம் போடாதீங்க, எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா. மேல் வழியா போயிடுறேன். இதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இதை எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க. உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும். கல்யாணம்? ஐயோ, அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா?
ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லார் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார். அப்பா அப்பா வேண்டாப்பா, சொல்றது கேளுங்க. அப்பா ப்ளீஸ் வேண்டாப்பா. அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம். இந்த மாதிரியே இருக்கானே. எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி, லக்ஷ்மி. இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. யூ கத்தாதீங்க. இப்ப என்ன லட்சுமி லட்சுமிங்கறீங்க? பணம் கொடுத்தப்ப வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ அப்பா போலீஸ் போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்புனே. போங்க மாமா. ஐயோ இதே பயப்படுமே. நான் தப்புனே. சரியா என்ன வர சொல்லிட்டு இப்ப போலீஸ் பிடிச்சு கொடுக்க சொல்றியா? அதெல்லாம் ஒருவே மாட்டேன் சொன்னேன். நம்பவே கூடாது. அதனால தான் இந்த 16 வயசு பொண்ணுகளை நம்பவே கூடாதுங்கிறது. நான் வர்றேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி? அவளே வர சொன்னா அவளே மிரட்டுறா. புத்திகிதி கெட்டு போச்சா? நான் முதல்ல சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம்னு. நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிச்சு இருக்கேன். தம்பியா? யாரு யார்? என்ன யாருமே இல்லையே. பையன் இருக்குமா? பயமா இருக்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, கடவுள் இருக்கான். பேய் இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன் தான் இருந்தாலும் நாளைக்கு காலையில வெளிச்சத்துல பாக்குற வட்டா. அப்போ உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தைரியமா சவால் போட்டேன். இப்போ என்னடா ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறா. நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கிய. நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா? அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா, என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க. நான் தப்பிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போகணும். நான் ஜெயிலுக்கு போயிட்டா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடுவேன். நீ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். எனக்கு லட்சுமி கல்யாணம், எனக்கு லட்சுமி கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க பொலிட்டிஷியன் போ, அவங்களும் பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, எனக்கு காலையில போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன? நான் வரட்டா? அம்மா, நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமா வா. நாளைக்கு காலையில நான் பொலிட்டிஷியன் போயிடுறேன். நீ போ. ஏன் நிக்கிற? போ, குற்றவாளி கண்டுபிடி. போ, முடிஞ்ச மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா. யோ 2 வெத்தலை கூட. ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவலே வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோன்ற நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிடாதய்யா. என்ன தெரியல? என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா உள்ள போறேன். ஏயா கல்லால் அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா, புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. யோ ஒரு தப்பு பண்ணாத என்ன புடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? புடிச்சுக்கோயா. இப்ப பிடிக்கிறேன். வாடா, வா.
இதா ஜெயிலா? இது கேட்டு ஜெயில உள்ள இருக்கு நட. அண்ணன் யாரு குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறீங்க? சார் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய வக்கீல். நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். சரிதான்பா, நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான். பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். மேல அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸ்ல கிரவுண்டே இல்லை. நீ கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள நகைகளை சேது விட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்க. அந்த சேதுவையே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளிகள் ஐ விட்னஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமோ? போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு. வேற வழியே இல்லையா சார்? ஒரே ஒரு வழி இருக்கு. ஆதிமூலம் குரூப்ல இருந்து ஒருத்தனை அப்ரூவ் ஆக்க முடிஞ்சு அவன் வாக்குமூலம் கொடுத்தான்னா நீ தப்பிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? நடத்தி காட்டுறேன். ஏமா, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? இல்லைங்கம்மா, பார்க்கல. ஐயோ, எங்க போனான்னு தெரியல. 2 நாளா ஆளையே காணும். நான் எங்க போய் தேடுவேன்? ஏமா, கிடைச்சானா? யார கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. புரியலையே. என் பாட்டி, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். அவனை சுத்தி எப்பவும் 10 பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. தட்டுங்கய்யா. இதான் தட்டு. இதுலயா? போடி, அவங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. பாவம் போடியா. இத பாரு, நாளைக்கு ஜெதர் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பசத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக். என்ன போடியா? ஊத்தியா ஊத்தியா இந்தா ஊத்தியா? இந்தா. இங்க பக்கத்துல உட்கார. பத்துல என்ன கேக்குறேன்? வாங்க. நீங்க எங்க போறீங்க? 10ல இதுல கைய வச்சுட்டா பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஸ்டாப் இட். எல்லாரும் அவங்க செல்லுக்கு போயிட்டாங்க. நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயிலுன்னு நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? ஐயோ சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ சொல்லுப்பா. நாங்க சப்போர்ட்டா இருக்கறோம். உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம். அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம். அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு? உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ள எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவை மூடி பூட்டி வைக்கணுமா? ஏங்க, உங்க பொண்ணு மாட்டேங்குது. நீங்க என்னடான்னா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு திர்றீங்க. அந்த சின்னராசு பையன் திடீர்னு 50,000 ரூபாயோட வந்து நின்னுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க? போடா போக்கத்தவன, அவ்வளவு பணம் எப்படிடா இவனால சரி பண்ண முடியும்? உண்மையா உழைக்கிறவனுக்கு இந்த காலத்துல பணம் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி? இவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது. அதை விட மொத்தமா 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி பிடிக்கிறதுனே தெரியாத. இவெல்லாம் போய் 30 நாள்ல 50,000 ரூபாய் எடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு நீங்க கேட்டுக்கிட்டு. ஐயா ஐயா, என்ன நம்ம சின்ராசு ஜெயில்ல இருக்கானா? என்னது? யார் சொன்னது? குப்புசாமியே வந்திருக்கானுங்க. என்னடா? ஐயா, நான் நேத்தானுங்க ஜெயில இருந்து வந்தனுங்க. அங்க நம்ம சின்ராஜ பாத்துனுங்க. 50,000 ரூபாய் பணத்துக்காக யாரையோ கொலை செஞ்சு போட்டானுங்களாம். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. என்ன மாதிரி வேலை செய்யுங்கய்யா. சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறது. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன் இல்ல, என் லட்சுமி எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யார கூப்பிட்டுப்பா? என்னங்க இது? நான் யாருன்னு தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மையெல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்களா? ஆமாங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. போங்க. என்னங்க? என்ன என்ன என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரையா நீ?
பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போயா. ஐயோ நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவனுடைய ஆளா என்ன செய்யறது? சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியாது. ஒண்ணும் இல்ல, நான் வரேன். என்னங்க என்னங்க நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசும் ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க அவங்க? அப்படியா? நான் வந்து பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். நான் வரேன். என்னங்க என்னங்க என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க என்னங்க என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கை விட மாட்டேங்க, நான் வரட்டாங்க. என்னங்க என்னங்க இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். திருப்பு திருப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்தை, நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யார் இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். என் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். மாமா, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க என் மேல ஆசை வைக்கல? நான் சொல்றது கேளு. வேண்டாம் மாமா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். எங்கமலம், என்னாச்சு? இப்ப மட்டும் புடிச்ச மாதிரி நடிக்கிறீங்களே. நடிக்கிறேன். அதான் அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. யார்கிட்ட, எப்போ, எங்கே? அதான் ஜெயில பார்த்தனே. ஓ, ஜெயிலுக்கு போறியா? ஆமா. நீ அங்க என்ன பார்த்த இல்ல? அது நான் இல்ல, இன்னொரு ஆளு. இன்னொரு ஆளா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா? இந்த ஆள் பக்கத்துலயே இருக்கான். ஆள் மாற்றம். சொல்றவா லட்சுமி, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. உன் மாமா ஒரு காலம் கொலை செய்ய மாட்டான். அதை விட என் மக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அவனை பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கேட்க தோணல. ஆனா எல்லாரும் சொல்றப்போ என் மனசு கூட பகிர்ந்தது. அம்மா, சின்ராசே, நல்லா இருக்கியாப்பா? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சின்னராசா இல்ல. என் பேர் ராஜா. எனக்கு பதிலா தான் உங்க பிள்ளை சின்னராசா ஜெயில இருக்கா. லட்சுமி, நீ அவசரப்பட்டு எங்க போறேன்னு எனக்கு தெரியும். இவர் செஞ்ச குத்தத்துக்கு என் மாமா தூக்குக்கு போகணுமா? நான் இப்பவே போலீஸுக்கு சொல்ல போறேன். வழிவிடுங்க. பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இன்னும் 10 நாள் தான். அதுக்குள்ள சின்னராஜாவை எப்படியாவது நான் விடுதலை ஆக்கிடுவேன். நான் வந்து எஸ்டேட் வந்து விஸ்வாத்துடைய ஒரே பிள்ளை. எனக்கு சம்மந்தம் இல்லாத இந்த கேஸ்ல என்னை மாட்டி விட்டாங்க. எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சின்னராஜா ஜெயில இருக்கா. என்ன நடந்ததுன்னா, இதான் நடந்தது. அம்மா, நான் சின்ன வயசுலயே அம்மா எழுந்துட்டேன். உங்களையே அம்மா நினைச்சிட்டு சொல்றேன். இன்னும் 10 நாள் தான். அதுக்குள்ள உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சர்க்காருக்கு படிச்சுட்டு உங்க மகனை வெளியே கொண்டு வரேன். ஒருவேளை அது முடியலன்னா நான் தூக்குக்கு போறேன். பாருப்பா, உன்னை பார்த்தாலும் என் புள்ள மாதிரி தான் தோணுது. நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். உங்க வாக்கு நிச்சயமா நிறைவேறுமா? என்னை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. நீ வேலை இருக்கு, நான் வரேன்.
கொஞ்சம் நில்லுங்க. என் மாமா வருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்ப உயிரோட இருந்துட்டு இருக்கேன். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் சின்னராஜு கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது அதை நிறைவேற்று.